வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம ஒரு சர்வைவல் த்ரில்லர் மூவி தாங்க பார்க்க போறோம். சில படங்கள் பாத்தீங்கன்னா ஆரம்பிச்ச 5 நிமிஷத்துலயே நம்மள அந்த கதைக்குள்ள இழுத்துட்டு போயிடும். குறிப்பா இயற்கை பேரிடர் சம்பந்தப்பட்ட படங்கள் அப்படின்னா சொல்லவே வேணாம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஃபயர் பிரேக். இந்த படம் ஸ்பானிஷ் மொழியில வெளிவந்திருக்கு. இந்த படத்தோட டைட்டில் ஃபயர் பிரேக் அப்படின்னா ஒரு காட்டு தீ பரவும் போது ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மேல பரவாம இருக்க ஏற்படுத்துகிற ஒரு தடையை தான் அப்படி சொல்லுவாங்க. ஆனா இந்த படத்துல அந்த தீயை விட பயங்கரமான ஒண்ணு இருக்கு. அதுதான் இந்த படத்தோட சஸ்பென்ஸ். ஒரு சின்ன மின்சார பொறி ஒரு பெரிய காட்டு தீயா மாறுது. அந்த காட்டுக்கு நடுவுல 2 மர வீடுகள் இருக்கு. அங்க ஒரு குடும்பமும் இருக்கு. அந்த குடும்பத்தோட குடும்ப தலைவர் சமீபத்துல இறந்து போயிருப்பாரு. அவரோட மனைவி அந்த வீட்டை வித்துட்டு வெளியேறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கடைசியா ஒரு தடவை தன் மகனோடையும் மைத்துனர் குடும்பத்தோடையும் அங்க இருக்காங்க. 4 கதாபாத்திரங்கள் ஒரு காடு. இதுதான் படத்தோட பெரிய பலனே சொல்லலாம். திடீர்னு காட்டு தீ ஊரை நோக்கி வருது அப்படின்னு தெரிய வருது. பதற்றத்துல எல்லோரும் கிளம்புற நேரத்துல அந்த குடும்பத்துல இருக்கிற சின்ன பொண்ணு தான் அப்பா அவளுக்காக கட்டி கொடுத்த அந்த மர வீட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறா. காட்டு தீ ஒரு பக்கம், காணாமல் போன அந்த குழந்தை ஒரு பக்கம்னு கதை ரொம்பவே பரபரப்பாவே ஆரம்பிக்குது. 10வது நிமிஷத்துல ஆரம்பிக்கிற அந்த பதற்றம் படம் முடியற வரைக்கும் குறையவே இல்லைன்னு தான் சொல்லணும். போலீஸும் தீயணைப்பு துறையும் இப்போதைக்கு காட்டுக்குள்ள போக முடியாது அப்படின்னு கைய விரிக்கிறாங்க. இங்கதான் இயக்குனர் ஒரு ட்விஸ்டே வைக்கிறாரு. படம் வெறும் இயற்கை பேரிடமா மட்டும் இல்லாம ஒரு த்ரில்லராவும் மாறுது. பக்கத்து வீட்டுக்காரர் மேல சந்தேகம் வருது. அவர் தான் குழந்தைய கடத்திருப்பாரோ அப்படின்னு சந்தேகம் வருது. மனுஷங்க எவ்வளவு சுயநலமானவங்க, சந்தேகம் ஒரு மனுஷனை எப்படி எல்லாம் மாத்துதுங்கிறத இயக்குனர் டேவிட் விக்டோரி ரொம்ப அழுத்தமாவே பதிவு பண்ணியிருக்காரு. அம்மா பேச்ச கேட்காம அந்த பொண்ணு பண்ற சில காரியங்கள் பார்க்கும்போது நமக்கே கோபம் வருது. அந்த சூழல்ல அம்மாவோட தவிப்பு ரொம்பவே நிகழ்ச்சியாவே இருக்கு. ஒவ்வொரு கட்டத்திலயும் நம்மளோட பரிதாபம் மாறிக்கிட்டே இருக்கு. அதாவது ஒரு சமயம் குழந்தையோட அம்மா மேல, இன்னொரு சமயம் அவங்கள காப்பாத்த வரவங்க மேல அப்படின்னு திரைக்கதை மாறுறது ரொம்ப ஸ்மார்ட்டான மூவ்னே சொல்லலாம். கிளைமேக்ஸ்ல போகும்போதுதான் சுத்தி இருக்கிற தீயினால இருக்கிற அழிவை விட மனுஷங்களால ஏற்பட பிரச்சனை ரொம்ப பயங்கரமாவே இருக்கு. சில சின்ன பிள்ளைத்தனமான முடிவுகள் கொஞ்சம் டென்ஷனையும் அதிகப்படுத்துது. கடைசியில அந்த பொண்ணு கிடைச்சாலா இல்லையா, அந்த தீ விபத்துல இருக்கிறவங்க தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறதா கிளைமேக்ஸா கொண்டு வராங்க. காட்டுக்குள்ள ஒன்ன குழந்தை ஒரு கரடி கிட்ட மாட்டிருக்கும். அந்த கரடி கிட்ட இருந்து தப்பிக்கும் நேரத்துல மண்குழியில விழுந்திருக்கும். முன்னாடி சந்தேகப்பட்ட அந்த பக்கத்து வீட்டுக்காரர் தான் அந்த குழந்தைய காப்பாற்ற முயற்சியும் பண்ணிட்டு இருப்பாருங்கிறது குடும்பத்தினருக்கு தெரிய வரும். பின்னணி இசை, ஒளிப்பதிவு, நெருப்பு நம்ம கண்ணு முன்னாடி எரியற மாதிரியான உணர்வை தர்றது படத்தோட பிளஸ்ன்னு சொல்லலாம். த லாஸ்ட் பஸ் படத்தோட ஆரம்ப காட்சி மாதிரிதான் இதுவும் இருக்குங்கிறது சின்ன குறைன்னே சொல்லலாம். பக்கத்து வீட்டுக்காரர் மேல ஏன் இந்த அளவுக்கு சந்தேகம் வருதுங்கிறத தெளிவா சொல்லாததும் படத்தோட மைனஸ்னு சொல்லலாம். ஆக மொத்தத்துல ஃபயர் பிரேக் மூவி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சர்வைவல் த்ரில்லர் படங்களை விரும்பி பாக்குறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். ஸ்பானிஷ் மொழியில இந்த படம் வெளி வந்திருந்தாலுமே ஓடிடி தளத்துல ஆங்கிலத்திலயும் இந்த படம் கிடைக்குது. செம த்ரில்லரா இருக்குங்க, தாராளமா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.